கொடான கொடி ஸ்தோத்திரம். எங்களையும் சாட்சியாக நிறுத்த கர்த்தருக்கு கொடான கொடி நன்றி. நாங்கள் கடந்த ஒரு வருஷமாக இங்கே வந்துட்டுருக்குறோம். நாங்கள் வந்த நிலமை இங்கே எப்படி இருக்குதுன்னா, எங்களுக்கு நான் அன்னைக்கு பைத்தியம் மாதிரி நான் வந்தேன். இவருக்கு முதல் நாள் நான் வந்தப்போ எனக்கு நாங்கள் சிவானந்த காலனியில் இருக்கிறோம். அவள் கணவர் எனக்கு ஒரு 2 பையன், ஒரு பையன் இறந்துட்டான். நாங்கள் இப்போ ஒரு பையன் இருக்கிறான், பேரன் பேத்தி இருக்கிறாங்க. இப்போ இவர் ஒரு டிரைவராக இருக்கிறாரு, நான் வீட்டில் இருக்கிறேன். எங்கே இப்போ பார்த்தா நான் ஜெபத்தில் தான் இருந்துகிட்டு இருப்பேன். ஆனாலும் எங்களுக்கு ஒரு விடுதலை அன்னத்து சூழ்நிலை. இவருக்கு வேலை இல்லை, ஏன்னா இவர் வேலைக்கு போனால் தான் நாங்கள் சாப்பிட வேணும். அந்த வேலை இல்லாமல் நான் அன்னைக்கு படுத்துட்டு இருக்கிறேன், சாப்பிடலை. நான் சுகர் பேஷண்ட்டு படுத்துட்டு இருக்கிறேன். இவர் வேலைக்கு போட்டார். வேலைக்கு போனாலும் எங்களை கையில் காசு நிற்காது, செலவாயிரும். இவர் கையெல்லாம் கருப்பாக இருக்குது, நாக்கெல்லாம் கருப்பாக இருக்குது. எனக்கு என்னன்னு தெரியாது. ஆனால் நம்ம சபைக்கு போயிட்டு இருக்கிறோம். ஆனால் அன்னத்து சூழ்நிலை. அப்போ எனக்கு தெரிஞ்ச பொண்ணு இந்த மாதிரி ப்ரேயர் நடக்குது. நாங்கள் ஏற்கனவே இங்கே வந்திருக்கிறோம், நாங்கள் அந்த சிங்கப்பூரில். ஆனால் அதுக்கப்புறம் வராமல் விட்டுட்டோம். அதுக்கப்புறம் இங்கே அப்புறம் கவிதா மூலியமாக நாங்கள் இங்கே கூட்டிகிட்டு வந்தாப்புல. அன்னைக்கு வந்தது ஆண்டவர் எங்களை அவ்வளோ நல்லா நடத்துனார். அன்னைக்கு சிஸ்டர் எங்களுக்கு சொன்ன வார்த்தை, உங்களுக்கு மரணம் கட்டிருக்கு, பிரதரையும் கூட்டிகிட்டு வாங்க. நாங்கள் அந்த நிலைமையில தான் இன்றைக்கி தோற்றமே எங்களுக்கு வேறு. நான் அன்னத்து தோற்றம் பார்த்தா இவர் பார்த்தா மரணடைஞ்ச மாதிரி தான் இருந்தார். அப்போ பிள்ளைகளுக்கெல்லாம் தெரியும், பார்த்துருப்பாங்க. அப்போ இங்கே வந்த அப்புறம் சிஸ்டர் எங்களுக்கு ஜெபம் பண்ணி அந்த கட்டெல்லாம் உடச்சி விட்டாங்க. இவரும் நாங்கள் 2-3 ட்ரிப் எல்லாம் அந்த சூழ்நிலையெல்லாம் மாறிச்சு. அப்புறம் எங்கள் வீட்டில் ஜெபம் பண்ணலாம்ல. அந்த ஜெபத்தில் எனக்கு அன்னைக்கு நான் வாழ்நாள்லேயே மறக்க முடியாது. வாந்தி நான் ஜெபம் பண்ணிட்டு போனப்போனா வாந்தி நான் ஏன் சரீரத்துக்கு உள்ளுக்குள்ளே இருக்கிற இதெல்லாம் வெளியே வந்தது. இப்போ எங்கள் ப்ரேயருக்கு வர எங்களுக்கு எவ்வளவோ விடுதலை, எவ்வளவோ விடுதத்தில் இருக்கிறோம். நாங்கள் இவர் வேலைக்கு போனால் வேலை இருக்காது. எல்லா பேர்த்துக்கும் நல்ல பேர் தான் இருக்கும். ஆனால் அவரால் வேலை ஒரு இடத்துல செய்ய முடியாது. எல்லோரும் கூப்பிடுவாங்க, ஆனால் வண்டி ஓட்ட முடியாது. எல்லாம் பெரிய பெரிய இடத்துல தான் வண்டி ஓட்ட. ஆனாலும் கையில் காசு இருக்காது. ஆனால் ஆண்டவர் எங்களை கடன் இல்லாமல் நடத்தினார். நாங்கள் சாட்சியாக அந்த இடத்துல இருக்க வேணும். அப்போ அதுக்கப்புறம் இப்போ வரப்போ விடுதலை கிடைக்கிது. ஆனாலும் எங்களுக்கு போராட்டம். போன மாதத்தில் 2 மாதமாக ஆஸ்பத்திரியாக செலவு பண்ணான ஒரே அரிப்பு. மாத்திரை சாப்பிட்டு எனக்கு தெரியல. அப்போ நான் வாங்க ப்ரேயருக்கு போகலாம், ஏன்னா வேலை நிமித்தம் இவருக்கு லீவ் எடுத்துகிட்டு வரவும் முடியாது. அந்த டைமில் சிஸ்டர்கிட்ட நாங்கள் ஜெபம் பண்ணப்போ அந்த அரிப்பு நின்று அன்றைக்கி நைட்டு தான் தூங்கினார். இப்போ அந்த 1 மாதம் அந்த அரிப்பு இல்லை. ஆனாலும் போராட்டம் இருக்குது. ஆனாலும் இங்கே வர எங்களுக்கு விடுதலை கிடைக்கிது. இன்றைக்கி நாங்கள் அந்த இடத்துல 2 பேருமே எங்களோட தோட்டமே வேறையாக இருக்குது. நான் அவ்வளோ ஒரு கர்த்தர் எங்களை இந்த சிஸ்டர் ஒவ்வொரு ஆலோசனை சொல்லுவாங்க, வசனங்கள் சொல்லுவாங்க, இப்படி ஜெபம் பண்ணுங்க, வீட்டில் ஜெபம் பண்ணுங்க. அது மாதிரி நாங்கள் 2 பேரும் சேர்ந்து கூடி ஜெபிக்கிறப்போ எங்களுக்கு விடுதலை கிடைக்கிது. நாங்கள் சந்தோஷமாக சமாதானமாக இருக்கிறோம். ஒரு வேலைக்கு போகிறாரு, அதில் மாத சம்பளம் கிடைக்கிது. நல்லா இப்போ பழைய சிஆர்ஐயில் போயிருந்தப்போ நாங்கள் நல்ல ஆசீர்வாதமாக இருந்தால் 7-8 வருஷமாக அதை விட்டு வந்த அப்புறம் ஒரு இது இல்லாமல் இருந்தது. இப்போ மறுபடியும் இங்கே ஜெபத்தில் வர மூலியமாக அதே சிஆர்ஐ கம்பெனி ஓனர் பொண்ணு முழுப்ப வேலைக்கு போயிட்டுருக்கிறாப்புல. கர்த்தர் எங்களுக்கு சேர்த்துக்க நன்றி கொடான கொடி நன்றி. எங்களுக்காக ஜெபிச்ச சிஸ்டருக்கு நன்றி. கூட்டிகிட்டு வந்த கவிதாவுக்கும் நன்றி. ஏன்னா எங்களுக்கு தெரியாது, அந்த மகது கூப்பிட்டு வந்தாங்க. எவ்வளவோ எங்களுக்கு விடுதலை கொடுத்தாங்க சிஸ்டர். கர்த்தர் நாம மட்டும் மகிமையடைவதாக.